ஆனால் போர்ச்சுகீசர்கள் இந்திய பெருங்கடலில் கொண்டிருந்த கட்டுப்பாடு ஒன்று 600களில் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. ஏனெனில் டச்சு மக்கள் பலர் டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மறந்துவிடுகிறார்கள். அவர்கள் அந்த காலத்தில் வந்தார்கள் மற்றும் 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் அவர்கள் இந்திய பெருங்கடலில் முக்கியமான கடல் சக்தியாக மாறினார்கள். டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அது மற்ற எல்லா நிறுவனங்களுக்கும், அதில் ஆங்கில ஈஸ்ட் இந்தியா கம்பெனியையும் சேர்த்து விதிமுறைகளை நிர்ணயிக்க முடிந்தது. பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஆங்கிலர்களை தோற்கடித்து அவர்களது கப்பல் படைகளை மூழ்கடித்து இன்னும் பல தீய செயல்களை செய்தார்கள். ஒன்று 600களின் இறுதியில் மற்றும் ஒன்று 700களில் அவர்கள் அடிப்படையில் இப்போது இந்தோனேசியா என அழைக்கப்படும் பகுதிகளை கைப்பற்றிவிட்டார்கள். அவர்கள் இலங்கையை கைப்பற்றியிருந்தார்கள். மேலும் இந்தியாவை, குறிப்பாக கருப்பு மிளகு வளமான கேரள கரையை நோக்கி கவனம் செலுத்தத் தொடங்கினார்கள். அப்போது அவர்கள் ஒரு சிறிய ராஜ்யத்துடன் எதிர்கொண்டார்கள். அதை மார்த்தாண்டவர்மா என்ற ஒருவன் ஆட்சி செய்தார். மார்த்தாண்டவர்மா பற்றி நீங்கள் தென் கேரளாவைச் சேர்ந்தவராக இல்லையெனில் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் மார்த்தாண்டவர்மா இந்த ஆட்களை எதிர்கொள்ள முடிவு செய்தார். மேலும் தனது படைகளை ஐரோப்பிய போர் யுத்திகளை பயன்படுத்தி பயிற்சி அளித்தார். பின்னர் அவர் டச்சு படைகளை ஒரு பெரிய போரில் தோற்கடித்தார். அந்த போர் கொலுசல் என்ற இடத்தில் நடந்தது. அது கன்னியாகுமரிக்கு அருகிலேயே வடக்கே உள்ளது. அவர் அவர்களை முற்றிலும் அழித்துவிட்டார். மார்த்தாண்டவர்மா இல்லையென்றால் நான் இந்த சொற்பொழிவை உங்களிடம் டச்சு மொழியில் வழங்கியிருப்பேன். இந்த தோல்விக்குப் பிறகு அவர் எப்படியோ டச்சு படைத்தலைவரை தன்னுடன் சேரச் சமாதானப்படுத்தினார். பின்னர் தனது படையை ஐரோப்பிய யுத்திகளும் ஐரோப்பிய துப்பாக்கிகளும் கொண்டு பயிற்சி செய்ய ஆரம்பித்தார். இதற்காக அந்த டச்சு அதிகாரி டிலானாய் என்பவரை பயன்படுத்தினார். அவருடைய ராஜ்யம் மிகவும் சிறியது. ஆனால் அவர் மிக விரைவாக அந்த கடற்கரை முழுவதும் டச்சுகளை விரட்டினார். இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி மிகவும் பெரியதாக இருந்தது. இதிலிருந்து டச்சு கிழக்கு இந்தியா கம்பெனி வீழ்ச்சி அடையத் தொடங்கியது. இதனால் பிரெஞ்சுக்கும் இறுதியில் ஆங்கிலேய கிழக்கு இந்தியா கம்பெனிக்கும் வாய்ப்பு உருவானது. இப்போது நான் இங்கே நிறுத்தப் போகிறேன். ஏனெனில் ஒரு உரையாடல் நடத்துவது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இரண்டாவது, என் தொண்டை கொஞ்சம் வலிக்கத் தொடங்கியுள்ளது.